ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் மூலிமா கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தாங்க நாங்கள் கிளம்பியாச்சு. டெல்லியில் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் ஆனதுலேருந்து நாங்கள் எங்கேயும் போகலைங்க. தங்கச்சியும் சொன்னால் இந்த மாதிரி பசங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு. சரி அப்படின்னு நம்ம ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பிளானை போட்டோம். அப்புறம் அங்கேருந்து நாங்களும் கிளம்பியாச்சுங்க. வண்டியில் உட்காந்த உடனே பசங்க ஒரே ஹாப்பிங்க. பாட்டு போட்டு விட்டுறோடனே உடனே டான்ஸ் ஆடிக்கிட்டே வராங்க. நம்ம சூப்பரான என்ஜாய் பண்ணுவோம், ரைடில் ஸ்லைடெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரே அந்த மாதிரி ஹாப்பியாக பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் ஐலாண்ட். இது ரோஹிணி ரிட்டாலாவில் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹஸ்பண்ட் இவங்க வண்டி பார்க் பண்ண போயிருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்த உடனே நேராக நாங்கள் டிக்கெட் கவுண்டருக்கு தாங்க வந்தோம். அங்கேருந்து நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இந்த டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் அந்த பேட்ச் மாதிரி ஒன்று கட்டி விடுவாங்க. இது இருந்தால் தான் நம்ம எல்லா ரைடு எல்லாமே நம்ம போகலாம். ஸோ நாங்கள் லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேட்ச் கட்டி விட்டாங்க. அங்கேருந்து நாங்கள் உள்ளே கிளம்பியாச்சுங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்ததுங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த போட்டிங் பண்ணுற மாதிரி தண்ணியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. ஐஃபில் டவருமே முன்னாடியே இருந்ததுங்க. அங்கேயும் நின்று நல்லா ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வென்ச்சர் ஐலாண்டுன்னு எழுதியிருக்கு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருந்தது. அதுக்கிட்டேயும் நின்று நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்தாச்சுங்க. சூப்பராக இருந்தது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரினா உள்ளே போனதுக்கப்புறம் என்னன்னு தெரியலங்க. ஏன்னா நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்தேங்க. என்னோடய ஆஃபீஸ் கலீக்ஸோடு நான் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தாங்க பசங்களை கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு நாங்கள் வந்திருக்கோம். வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி அந்த வாட்டர் ஸ்லைட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அதில் தாங்க வந்தோம். நானும் என் தங்கச்சி ஜீன்ஸ் போட்டுட்டு வந்ததுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் துணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு, ஸ்விம்மிங் காஸ்ட்யூமும் சரி, டிஷர்ட்டு, ஜாமானு எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை ரெண்ட்டில் வாங்கி நம்ம போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் ஜீன்ஸ் போட்டுட்டு வந்ததுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் நாங்கள் ரெண்ட்டில் வாங்கி போட்டுக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ரைடில் வந்த உடனே பயங்கரமாக எல்லோரும் பசங்க குதிக்கிறாங்க. ஏன்னா இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இடம்னா அது வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தாங்க போகணும். ஏன்னா சம்மரில் பசங்க எல்லாருமே சூப்பராக தண்ணியில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி நாங்கள் வந்திருந்தோங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு எல்லாருமே தண்ணியில் விளாண்டுடுறாங்க. அப்புறம் கூட்டமாக இவங்க ஏன் நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சில்லைங்க, ஒரு பக்கெட் மாதிரி மேலே இருந்தது. அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி மேலேருந்து கீழே கொட்டுங்க. ஸோ அதுக்காக தான் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. தங்கச்சி, ஹஸ்பண்ட், பசங்க எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க மேலேயும் தண்ணி கொட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பைப் உடஞ்ச உடனே மேலேருந்து சுருன்னு தண்ணி வரும் இல்லைங்க, அந்த மாதிரி தாங்க இந்த சைடு வந்துட்டுதுங்க. பாருங்களேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பக்கத்தில் வந்து என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட் நின்றுட்டு எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அவர் சொல்கிற ஒரே உப்பு தண்ணின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து அது உப்பு தண்ணி தாங்க வரும். ஸோ நல்ல தண்ணியெல்லாம் இங்கே இதெல்லாம் இது இல்லைங்க, உப்பு தண்ணியில் தான் விளையாட முடியும். அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லைடுக்கு நாங்கள் வந்தாச்சு. இன்னொரு தண்ணியோட இதுக்கு வந்தாங்க. இது வந்து அதே பின்னாடி சைடு தான் இருக்குது. இதுவுமே சிம்பிள் தாங்க. இது வந்து அந்த மாதிரி இல்லை, இது வந்து நார்மலாக சின்ன பசங்கள்லாம் விளையாட மாதிரி அந்த மாதிரி இருந்ததுங்க. அதுலேயுமே சரி கொஞ்சம் நேரம் பசங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நல்லா தண்ணியில் என்ஜாய் பண்ணலாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்லைட்ஸுமே பெரிய பெரிய ரைட்ஸுமே இருக்குங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியிலலாம் விளாண்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்ஸில் இந்த மேலே போட்டிங்கில் போய் ஸ்லைடு கீழே வர்ற மாதிரி அந்த ஒரு ரைடுமே இருக்குதுங்க. ஸோ அதுலேயும் போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரைடில் போகணுமுன்னா செருப்பு இல்லாமல் போக முடியாது. ஸோ நாங்கள் வந்து அந்த ஒரு கவுண்டர்கிட்ட செருப்பெல்லாம் விட்டுட்டு வந்தோம். ஸோ நாங்கள் லைனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த ரைடுக்கு ரொம்ப கூட்டங்க. நாங்கள் வீக்கெண்டில் போனதுனால அதிகமாக கூட்டம் இருந்ததுங்க. அப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணி தாங்க எல்லா ரைடுமே போனோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களாம் அவங்க செருப்பு எடுத்துகிட்டு வர போயிட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வந்த உடனே அப்புறம் நாங்கள்லாம் லைனில் நின்றுட்டு இருந்தோம். ஸோ எங்களோட டேர்ன் வந்ததுங்க. அதுக்கப்புறம் இதில் நாங்கள் உக்காந்தங்க.
என்னோடய ஹஸ்பண்டும் அப்புறம் தங்கச்சி ஹஸ்பண்டு அப்புறம் என்னோடய பெரிய பையன் அவங்க வரல. மொத்தம் நாங்கள் மட்டும் போனோம். என்னோடய தங்கச்சி அப்புறம் தங்கச்சி பசங்க நானும் அப்படின்னு போனோங்க. அப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறி கீழே வருங்க தண்ணியிலேயே. அதுதாங்க பயமாக இருக்கும். அது மேலே ஏற ஏற அது ரொம்ப பயமாக இருக்குங்க. என்னடா மேலே ஏற மாட்டேங்குது பின்னாடி வந்துடும் அந்த ஒரு பயம். அப்படியே மேலே ஏறி கீழே வரும் பாருங்களேன் டக்குன்னு. அதுதாங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்லைடெல்லாம் என்ஜாய் பண்ண மேரேஜ்க்கு முன்னாடி. இப்போ மேரேஜ் ஆகி பண்ணுறதுன்னா அது வேறு தனியாக தாங்க இருக்கும். ஸோ அதுலேயுமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பயந்துட்டு தான் போனோம். அதுக்கப்புறம் கீழே வந்தோடனே அது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க, ஜாலியாக இருந்ததுங்க. இந்த ரைடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் தங்கச்சி ஹஸ்பண்டு அப்புறம் என் பெரிய பையன் இவங்க 3 பேர் தாங்க போனாங்க. ஏன்னா என்னோடய சின்ன பையன் வந்து அலௌடு இல்லை. ஸோ பசங்க சின்ன குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவனை நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். இவங்க மட்டும் ரைடு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பசிக்கிற மாதிரியே இருந்ததுங்க. ஏன்னா காலையில் சாப்பிட்டு வந்தது இப்போ மத்தியானம் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுன்னு சொல்லி சரி நம்ம பக்கத்துலேயே அங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2-3 கடை இருந்தது சாப்பிட்ற கடை. ஸோ நம்ம ஏதாச்சும் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி தாங்க அப்புறம் தங்கச்சி ஹஸ்பண்டும் வாங்கி கொடுத்தாங்க. பாவ் பாஜி அப்புறம் பர்கருன்னு கொஞ்சம் மோமோஸும் வாங்கி நாங்கள் கொஞ்சம் ஸ்டமக் ஃபில் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே வேலை வருதுன்னா சாப்பிட்டு தாங்க எதுவும் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப டயர்டாயிருங்க. ரொம்ப ரைட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2-3 ரைடெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து லேட்டாக தான் கிளம்பி வந்தோம். ஸோ அதனால் அது 2-3 ரைடை நாங்கள் மிஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் ரைடு தாங்க. இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் உட்காருவாங்க. ஸோ நானும் என் பையன் அப்புறம் என் தங்கச்சி பின்னாடி தங்கச்சி பசங்க என்னோடய பையன் உட்காந்துட்டு வராங்க. என் சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துட்டா. இது அவ்வளோ ஒரு பயப்படுற மாதிரி இல்லைங்க. ஆனால் அவன் சின்னவன் இல்லைங்க. ஸோ அதனால் அவன் வந்து லைட்டாக கொஞ்சம் பயந்துட்டான். ஏன்னா இது இப்படி நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இது இந்த மாதிரி சொருன்னு இப்படி சுற்றி மேலே வந்து அப்புறம் சுற்றிக்கிட்டே வருங்க. அது ஒரு இடத்துல வந்து அந்த விழுற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சின்ன பையன் வந்து பயந்துக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு அப்புறம் தங்கச்சி ஹஸ்பண்டு இவங்களும் போனாங்க. அவங்களும் சூப்பராக அந்த ரைடை என்ஜாய் பண்ணாங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஆக்டோபஸ் ரைடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க உட்காந்து 4 பக்கம் சுற்றுங்க. இந்த மாதிரி உட்காந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பயம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக தான் இருந்தது இந்த ரைடு. இது வந்து அவ்வளோ சுற்றுற மாதிரி இல்லை. இது இப்படின்னு ஒரு 2-3 வாட்டி தாங்க சுற்றும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி சுற்றும். இந்த ரைடுமே சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா படுத்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ரைடுங்க, ஏரோப்ளேன் ரைடு மாதிரி. இது வந்து இந்த மாதிரி படுத்துக்குவோம். அப்புறம் அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த இதுலேயே இந்த ரைடு மட்டும்தாங்க ரொம்ப ஸ்லோவாக அப்புறம் ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் இந்த ரைடு சுற்றுங்க. அதுலேயும் நாம் உட்காந்து போயாச்சுங்க. என்னோடய ஹஸ்பண்டு தங்கச்சி ஹஸ்பண்டு வரல. நானும் என் பையன் என் தங்கச்சி பொண்ணு நாங்கள் 4 பேர் தான் இந்த ஸ்லைடில் போனோம். அங்கேருந்து விளையாண்டு முடிஞ்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேஞ்சரஸ் ரைடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்தோட அந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரைடு தாங்க ரொம்ப டேஞ்சரஸான ரைடு. ஏன்னா இதில் உட்காரவே முடியாதுங்க. உட்காந்தா வச்சுக்கோங்க தலை சுற்றிடுங்க. ஏன்னா அவ்வளோ பயமாக இருக்கும் இந்த ரைடில். மேரேஜ்க்கு முன்னாடி இந்த ரைட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வரதே இந்த ரைடுக்காக தான் நான் வருவேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயம் எடுத்துக்கிச்சிங்க. அது மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாமே அப்படி இப்படின்னு இருக்கும். பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு பயம் எடுத்துக்கிச்சிங்க. இந்த ரைடில் உட்காந்த உடனே அது பாருங்களேன் எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். இதில் யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. நானும் என் தங்கச்சி மட்டும்தான் போனோம். சின்ன பசங்க அலௌடு இல்லை, பெரியவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரைடு. ஸோ அவங்கள கூப்பிட்டா பட் அவங்க வரல. அவங்க பயந்துக்கிட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் நானும் என்னோடய தங்கச்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியமாக போனோம். இந்த ரைடு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணணும். ஆனால் உட்காந்த உடனே அது சுற்றி மேலே வரைக்கும் வந்துச்சு பாருங்களேன். ஐயோ என்னால் முடியலங்க. எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. நான் எல்லாருமே இந்த ரைடில் கத்துறாங்க. நான் ஓவராகவே கத்திட்டேன். என் தங்கச்சி கத்தாமலேயே இருக்கா. அதான் வந்து கேட்டேன், என்ன உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு. நான் கண்ணை மூடிட்டேன், எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னேன். நானும் கண்ணை மூடிக்கிட்டேங்க. பட் எனக்கு அப்பயும் அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. பாருங்களேன் எப்படி மேலே போய் கீழே அந்த சைடும் மேலே இந்த சைடுமே மேலே போய் வருதுங்க. இதில் உட்காந்தா ஒரு பயம். ஆனால் நல்லா இருந்தது. பயமாகவும் இருக்கும், ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரைடுமே உட்காந்து போகலாமே அப்படின்னு சொல்லி இதுலேயுமே வந்து சூப்பராக நாங்கள் உட்காந்து நானும் என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணோங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே பிடிச்ச ரைடு வந்து பார்த்திங்கன்னா
இந்த ரைடு தான். பயம் இருக்கும், பட் ஆனாலும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வெளியே வரும்போது திண்டாடிட்டு வரோங்க, தலை சுற்றுற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே சுற்றிட்டு இருந்துட்டு அப்புறம் இன்னொரு ரைடுக்கு நாங்கள் வந்தோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோசர் ரைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே உட்காரலாம், எல்லாமே சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உட்காரலாம். ஸோ நானும் என் தங்கச்சி, என்னோடய பையன், என் தங்கச்சி பொண்ணுங்க 2 பேரும், நாங்கள் தாங்க போனோம் 5 பேர். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேலே ஏறுங்க. மேலேருந்து ஏறி அப்படியே நடுவில் கீழே வரும், மறுபடியும் அப்படி இருந்து அதுவே கீழே வருங்க. இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் இப்போ போனோமெல்லாம் அதே மாதிரி தான். பட் இது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் பயம் இருக்கும், அந்த ரைடு மாதிரி இல்லை. ஸோ இது மேலே போயிட்டு கீழே வந்துக்கிட்டே இருந்ததுங்க. என்னோடய தங்கச்சி பொண்ணு என் சைடில் உட்காந்துருக்கா. அவள் ரொம்ப பயந்துக்கிட்டா, அவள் கத்துறா. அங்கே பாருங்கள், அவள் வந்து சைட்லேயே ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பேந்து மாட்டியிருக்கோம் இல்லைங்க, அதுக்கு சைடில் வரா, கழுத்தை வெளியே வச்சு அந்த மாதிரி வரா. அவள் வந்து கொஞ்சம் பயந்துட்டா. பட் அவ்வளோ இந்த மாதிரி பயப்படுற மாதிரி இல்லை, ஓகே தான். இந்த ரைடு நார்மலாக தான் இருந்தது. மேலே போய் இப்படி கீழே வர மாதிரி, மறுபடியும் மேலே போய் கீழே வர மாதிரி தாங்க இருந்தது. ஸோ நல்லா இருந்தது இந்த ரைடுமே. எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணேன் இந்த ரைட்லேயுமே. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரைடு. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இந்த ரைடு தான் போகணுன்னு பார்த்தோம். பட்டு எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தாங்க இங்கே டைமிங்கு. ஸோ ரொம்ப அதிகமான ரைட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்காது. ஏன்னா அங்கே வந்து தண்ணி ரைடுமே இருக்குது, நார்மல் ஜூலாவும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் டைம் கொடுக்க முடியாது. நேரமாக வந்தால் தான் நம்ம டைம் கொடுத்து இதில் போக முடியும். ஸோ என் தங்கச்சி பசங்க இவங்கெல்லாம் கார் ரைடெல்லாம் போயிட்டு இருந்தாங்க, என் பையன் அப்புறம் இவங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ட்ரெயின் ரைடு ஒன்று போகலாமே அப்படின்னு சொல்லி ட்ரெயின் இருந்ததுங்க. ஸோ அந்த ரைட்லேயுமே போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இவங்க இங்கே விளையாண்டுட்டு இருக்கும்போது நாங்கள் ட்ரெயின் ரைடில் போயாச்சு. சரி கொஞ்சம் ஏன்னா என்னோட சின்ன பையனை வந்து இதில் விடலை, இதில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. 3 ஃபீட்டுக்கு இருக்க மேலே இருக்கிறவங்க பசங்களை மட்டும்தான் இதில் அலோவ் பண்ணுவாங்க. இந்த கார் ரைடு பசங்களுக்காக இந்த மாதிரி ரைடுங்க. அதனால் அவங்க வந்துட்டு போனாங்க. நாங்கள் இந்த சைடு வந்தோடனே நாங்கள் ட்ரெயினில் போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி அங்கேருந்து ஓடி வரா, நானும் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் இறங்கவே இல்லை, ட்ரெயினில் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் மறுபடியுமே ஒரு ட்ரெயின் ரைடு அப்படியே நல்லா சுற்றிட்டு வந்தோம். ஃபுல்லாக ஒரு 2 சுற்றுவாங்க ட்ரெயினில். ஸோ அதுவுமே சூப்பராக ட்ரெயினில் போயிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் நெருங்கிக்கிட்டே இருக்குது, 6 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1 ஹவரில் நாங்கள் இன்னும் நிறையா ரைட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுவோமா என்னன்னு தெரியலன்னு சொல்லி டக்குன்னு ஒரு ரைடு சுற்றிட்டு அப்புறம் வந்தோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சல் மாதிரி தாங்க, இந்த சுற்றிட்டே இருக்குமே அந்த மாதிரி தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நார்மல் தான், இதுவும் பயம் இல்லை. இது எல்லாருமே இதுலேயும் போகலாம். 3 ஃபீட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரைடில் போகலாங்க. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் இதில் போனோம். இதுலுமே கூட்டமாக இருந்தது. ஸோ வெயிட் பண்ணி நாங்கள் போனோங்க. நானும் என் தங்கச்சி, அப்புறம் தங்கச்சி ஹஸ்பண்டு, என்னோடய பையன், தங்கச்சி பொண்ணுங்கன்னு நாங்கள் இதில் வந்தோங்க. ஃபஸ்ட்டு இந்த வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து அப்படியே டக்குன்னு மேலே இழுக்குங்க. மேலே இழுத்து அதுக்கப்புறம் தாங்க இப்படி சருன்னு நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லாவே சுற்றுங்க. ஜாலியாக இருந்துச்சு. என்னோடய தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அந்த மாடி மாதிரி ஒரு தெரியுதுங்களா, அதுலேயும் அப்படியே குதிச்சிடலாவா அப்படி இப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இந்த ரைடை நாங்கள் சுற்றிட்டே என்ஜாய் பண்ணுங்க. நல்லா இருந்தது இந்த ரைடுமே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நான் வந்து இந்த எல்லா ரைடுமே என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாகி அதுக்கப்புறம் அது தானாகவே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிடும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வரல, ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி ஹஸ்பண்ட் வந்ததுனால அவர் வந்து பசங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த வீடியோவே எடுக்கிறாரு. ஸோ அவர் சொன்னார், இந்த ரைடு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிகிட்டு இருந்தாருங்க. இந்த ரைடுமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் நல்லாவே சூப்பராக ஒரு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே வந்து சின்ன பசங்களுக்குமே எல்லாமே இருக்குது. 3 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே வந்து டிக்கெட்டு. ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் இல்லை. ஸோ டிக்கெட் இல்லை, ஆனால் எல்லாமே சின்ன பசங்களை விளையாடுற மாதிரி எல்லா ரைட்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம பசங்களை கூட்டிகிட்டு போகலாம். அந்த ரைடு முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோடைய ஒரு ரைடு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜீப் ஒன்று இருக்குதுங்க. இதுதான் நாங்கள் வந்து லாஸ்ட்டாக விளாண்ட ரைட். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ 7 மணியெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ரைட் போவோம் இல்லைங்க, அதில் உட்காந்துட்டு போனால் சைட்லலாம் அனிமல்ஸ் தெரியும், அந்த மாதிரி க்ரொக்கோடைல் அப்படி இப்படின்னு எல்லாமே தெரிஞ்சது, எல்லாம் டம்மி தாங்க. ஸோ அதில் வந்து உட்காந்துட்டு போனால் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு காடு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நடுவில் வந்து ஒரு ஜீப்பு கொடுத்துருக்காங்க, அதில் உட்காந்துட்டு எல்லாமே சுற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இடம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், க்ரோக்கோடைலு, ஜிராஃபு, ஹிப்போபொட்டமஸ், ரைனோ, ஹீனா அப்படின்னு நிறையா இருந்ததுங்க. அந்த மரத்து மேலே அங்கே அந்த ஆர்மிஸ் யாரும் அந்த மாதிரி ஏறுற மாதிரி அப்படின்னு எல்லாமே இருந்தது. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக விளாண்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வெளியே தாங்க கிளம்புறோம். டைம் ஆகிடுச்சி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4-5 இதெல்லாம் ரைட் விட்டுட்டோங்க. ஸ்விம்மிங் பூல் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்லைடு இருந்தது, இன்னுமே நிறையா இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம், டைம் இல்லைங்கிறதுனால. சரி ஓகே, வந்ததுக்கு இவ்வளோ விளாண்டுட்டுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்தது. அங்கேருந்து நாங்களும் வெளியே கிளம்பியாச்சிங்க. அப்புறம் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் பண்ணுறது எல்லாமே இருந்தது. இந்த ஃப்ளைட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பொம்மை நின்றுக்கிட்டு வாங்க 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 அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்ததுங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு. இன்றைக்கி வீக்கெண்டுனால ரொம்ப அதிகமாக கூட்டங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. பசிக்குது, சரி டின்னரை முடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்துலேயே ஒரு டின்னர் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அங்கேயே நாங்கள்லாம் மீல்ஸு அப்புறம் இந்த சைனீஸ் தாலி அப்படின்னு எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பியாச்சுங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பசங்களோட. அப்புறம் எங்களுக்கு டைம் ஆகிடுச்சிங்க, நாங்களும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.